எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சரஸ்வதி கவச்சத்தை பற்றி. கந்தர் சஷ்டி கவசம் கேட்டிருக்கோம், ஆனால் இந்த சரஸ்வதி கவச்சம் அப்படின்னா என்ன அப்படின்றது புதுசாக கேட்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இதை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம viha.online வாங்கி பயன்படுத்தி அதனால் பல நன்மைகள் ஏற்பட்டவங்க. அதை பற்றி கொஞ்சம் எல்லாருக்குமே சொல்லுங்கள், நாங்கள் அடைஞ்ச நன்மை எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதுனால இன்றைக்கி சரஸ்வதி கவச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே சரஸ்வதின்னு சொன்னாலே நமக்கு இந்த கலைகளையும் படிப்பையும் அள்ளித்தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்லேயே தெரிஞ்சிடும். உலக பொதுமறையை எழுதிய திருவள்ளுவர் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் 2 செல்வம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகவும் உன்னதமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று குழந்தை செல்வம், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கல்வி செல்வம். இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய கோடியாக பணம் அவங்க பேரில் டெபாசிட் பண்ணிக்கிட்டு இல்லை நிறைய சொத்து பத்துகள் அங்கங்கே வாங்கி போடுறோன்னு வைங்களேன், புத்திசாலி குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா 1க்கு 10 மடங்காக பெருக்கி காமிப்பாங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன், எத்தனை கொடுத்தாலும் அதான் பெற்றவங்க நிறைய கோடியாக சம்பாரித்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை வச்சு பிழைக்க தெரியாமல் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோடீஸ்வரனாக வாழ்ந்த அடையாளமே இல்லாமல் காலப்போக்கில் போயிடும். இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அந்த குழந்தை நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் இல்லை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தான் கற்ற கல்வியினால் பார்த்திங்கன்னா நிறைய பெருமைகளையும் அப்புறம் நிறைய பொருள்களையும் ஈட்டுவாங்க. இதே போல் தான் நம்ம எத்தனை கலைகளை கற்றுக்குறோமோ அந்த கலைகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கலைஞர்கள் நிறைய நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்காங்க. சின்ன குழந்தை கூட ரொம்ப அழகாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கலைத்துறையில் மட்டுமே ஸ்பெஷலைஸ்டு ஆகிட்டு விட்டுறலான்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. கலைத்துறையும் இருக்கணும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கல்வி நல்ல ஒரு டிகிரி படித்து தான் விரும்பிய வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அதுவும் இருக்கணும். கலையையும் கல்வியையும் தரக்கூடியவள் சரஸ்வதி தேவி. அந்த சரஸ்வதி தேவிக்கு உரிய ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா 13 முகம் கொண்ட ருத்ராட்சம். இப்போது இந்த 13 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை தனியாக வாங்கினோன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம viha.online 13 முகம் கொண்ட ருத்ராட்சம் போட்டிருக்கோம் கம்மி விலையில். எப்படின்னா 5 முக ருத்ராட்சம் 2 பக்கம், அப்புறம் 3 முக ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா நடுவில் வச்சுட்டு ஒரு சரஸ்வதி கவச்சத்தை செஞ்சுருக்கோம். இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நேரடியாக 13 முகங்கள் அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி போடுறோம் இல்லையா, அதை காட்டிலும் இப்படி தனித்தனியாக போடுவதனால நமக்கு கல்வி நல்லா வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக கொல்லப்பட்டு வந்திருக்கு. இப்போ ருத்ராட்சம் பற்றி படித்தோன்னா அதில் செய்திகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, அதிலிருந்து கிடைச்ச செய்தி இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 5 முகம் இப்படி 5 முகம் இப்படி அப்புறம் நடுவில் 3 முகம் கொண்ட ருத்ராட்சம், மொத்தத்தில் 13 முகங்கள் கொண்ட ருத்ராட்சத்தை வைத்து அதில் பிராஸ் கேப்பிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு சரஸ்வதி கவச்சத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த சரஸ்வதி கவச்சத்தை யார் யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே அணியலாம். இப்போ இந்த ஞானம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தேவை. சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரைக்குமே அந்தந்த வயதிற்கு ஏற்ற ஞானம் கிடைக்கணும் கட்டாயம். அந்த ஞானம் பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி கவச்சத்தை அணிந்து கொள்வதனால கட்டாயம் கிடைக்கும். இதில் ஹையர் அஃபிஷியல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிங் பவரில் உட்கார்ந்துருக்கிறவங்க, அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவங்க, நல்லா பேசணும், இந்த பட்டிமன்றத்துலலாம் நல்லா பேசுகிறாங்க இல்லையா, அது போன்ற நல்லா பேசணும்னு நினைக்கிறவங்க, இப்போது வாய் திக்கி பேசுகிறாங்க இல்லையா, அவங்க பேச்சு காலதாமதமாக வரக்கூடிய குழந்தைகள் இல்லை பெரியவங்களே பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் விட்டு பேசுவாங்க இல்லையா, அவங்க கூட அணியலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த சரஸ்வதி கவச்சத்தை அணிவிக்கலாம் கட்டாயம். இது போட்ட உடனேயே உங்களுக்கு வித்தியாசத்தை உணர முடியாது. எந்த ஒரு சுவாமிக்குரிய பொருளும் பார்த்திங்கன்னா 90 நாள்கள் கழித்து தான் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரத்திலே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த சரஸ்வதி கவச்சம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் சரஸ்வதி கவச்சம். இந்த பக்கமும் 5 முக ருத்ராட்சம் சின்னதாக இருக்குது, நடுவில் 3 முக ருத்ராட்சம் இருக்குது. இதுதான் பிராஸ் கேப்பிங்ஸ்னு சொன்னேன் இல்லையா, இதுதான். இது என்ன பண்ணும், பிராஸில் வேண்டாம் சில்வரில் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கவச்சத்தை வாங்கிக்கோங்க. இதில் நீங்கள் சில்வர் கேப்பிங்ஸ் வச்சுக்கலாம். இந்த சரஸ்வதி கவச்ச ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறில் போடுறது தான் ரொம்ப சிறப்பு. காரணம் என்னென்னா
சரஸ்வதி தேவிக்குரிய ருத்ராட்சம் இது. இந்த மஞ்சள் கயிறு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரியது. இரண்டும் இணையும் பொழுது நல்ல பவர் கிடைக்கும். அதனால் இப்படியே போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போது இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் நாங்களும் இது போட்டுக்கலாமா, மஞ்சள் கயிறு தனியாக இப்படி போட்டால் நல்லா இருக்காதே, நாங்கள் ஏற்கனவே தாலி சரடு அப்படியெல்லாம் போட்டிருக்கோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மஞ்சள் கயிறோட இந்த தாலி சரடில் சுற்றிக்கலாம். இந்த ருத்ராட்சத்தை வயது பெண்கள் அணியலாமா, எப்போதுமே அணிந்து கொண்டு இருக்கலாமா அப்படின்ற பல சூழ்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சூழ்நிலைகள்ல எல்லாம் அணியலாமா இல்லை எப்பாவது கழட்டி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ருத்ராட்சத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்தோமே ஆனால் அங்கே இது இந்த நேரத்தில் கழட்டி வைக்கணும்னு சொல்லப்படலை. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அணிந்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது, இறைவனால் அருளப்பெற்றது இல்லையா, அதே மாதிரி தான் இயற்கையாக உருவானது ருத்ராட்சம். அதனால் ருத்ராட்சங்களை எப்போவுமே அணிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போது இந்த தீட்டு வீட்டுக்கு போகிறோன்னு வைங்களேன், அப்போ கழட்டி வச்சிடலாம். அப்படியே மறந்துட்டு போனால் கூட இதை போட்டு வந்துட்ட பின்னாடி நம்ம மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் நல்ல தண்ணியிலையும் அலசிக்கிட்டு பிறகு அணிந்து கொள்ளலாம். அப்புறம் இன்னொரு கேள்வி வழக்கமாக எல்லாரும் கேட்கக்கூடியது தான், இதை அணிந்து கொண்டு அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது இருக்குது. அதற்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. அப்படியே மறந்து போய் அசைவம் சாப்பிட்டா கூட நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சள் தண்ணியில் அலசிக்கிட்டு நல்ல தண்ணியில் அலசிக்கிட்டு மறுபடியும் அணிந்து கொள்ளலாம். இன்னொன்று, ருத்ராட்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் காலப்போக்கில் அந்த நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த சரஸ்வதி கவச்சத்தை அணிந்து கொள்வதற்கு முன்னாடி ஏதாவது பூஜைகள் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் வழக்கம் போல் சொல்லுவேன் இல்லையா, தீபம் ஏற்றி நம்ம அதற்குரிய மந்திரம் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். ஓம் ஏம் மகா சரஸ்வத்யை நமக, ஓம் ஏம் மகா சரஸ்வத்யை நமக. இது மூல மந்திரம். இது 108 முறை மட்டும் சொல்லிக்கிட்டு அதை அணிந்து கொள்ளலாம். இதை தினமுமே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது படிக்கிற குழந்தைங்க யாராவது இருந்தீங்கன்னா, நம்ம சும்மா இருக்கும்போது கூட அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேலை செய்யும் பொழுது இல்லை ட்ராவல் பண்ணும்போது, பள்ளிக்கு போகும்போதெல்லாம் சொல்லிக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஞாபக மறதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது காலப்போக்கில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம viha.online கிடைக்குது. அது பாருங்கள் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். இப்படி சரஸ்வதி படம் போட்டு இருக்கும். அதுலேயே அந்த மந்திரத்தையும் குறிப்பிட்டிருக்கோம், எழுதியிருக்கோம் பாருங்கள். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் சரஸ்வதி கவச்சத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.